இருக்குது. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் வந்து 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் 10, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் பொன்னி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 4 விசில், நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து எக்கு பாயில் பண்ணிக்கோங்க. தென் ஆனியன் ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை